10th standard mathematics chapter 1 unit exercise 1 question number 4. Let A equal to set of 9 10 11 12 13 14 15 16 17 and let f such that a to n be defined by f of n is equal to the highest prime factor of n belongs to a. Write f as a subset set of ordered pairs and find the range of f. So கவனிங்க ரொம்ப சிம்பிளான சம். a செட் கொடுத்துட்டாங்க 9 to 17 வரையில நம்பர்ஸ்ல f பார்த்தீங்கன்னா a to n ன்னு டிஃபைன் பண்றாங்க ஃபங்க்ஷனை. இத f of n பார்த்தீங்கன்னா highest prime factor of n belongs to a. அதாவது இந்த ஏழு எலமெண்ட்ஸில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எலமெண்ட்ஸில் ஒவ்வொன்றத்தோடைய ஹையஸ்ட் ப்ரைம் ஃபேக்டர் எதுவோ அதுதான் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்கலாம், 9 எடுத்துக்கங்களா. ஸோ 9 எடுத்திங்கன்னா அதோடைய ஹையஸ்ட் ப்ரைம் ஃபேக்டர் என்னது, இப்போ இதை 9 எப்படி எழுதலாம், 3 × 3 எழுதலாம். 9 × 3 = 3. ஸோ 3 பார்த்தீங்கன்னா ப்ரைம் நம்பர் தான், ஸோ 3 எழுதிக்கலாம். ஸோ இதுக்கு 3. நெக்ஸ்ட்டு 10 எடுத்துக்கோங்க. ஸோ 10 என்னது, ப்ரைம் ஃபேக்டர்ஸ் எழுதணும். ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் எடுக்க தெரியலைன்னா இந்த மாதிரி எடுக்கணும். ஸோ 10 எடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2 போடுவீங்க. ஸோ 2னா 5 2s are 10, மறுபடியும் 5 போட்டிங்கன்னா 1. ஸோ இது 2 5s are, இதுதான் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன். அதே தான் இந்த 3க்கு வருது. ஸோ இது 2 × 5. இதோட ஹையஸ்ட் ப்ரைம் பார்த்தீங்கன்னா இந்த 5 தான் ஆன்சர். ஸோ இதோட ஆன்சர் 5. 11 இஸ் ஏ ப்ரைம் நம்பர். ஸோ 11 × 1 தான். ஸோ இதுக்கு ஹையஸ்ட் ப்ரைம் ஃபேக்டர் வந்து 11 தான். அடுத்த 12 பார்த்தீங்கன்னா 2 ஃபஸ்ட்டு போடலாம், மறுபடியும் 6 போட்டுக்கோங்க. 2 போட்டிங்கன்னா 3 போட்டிங்கன்னா 1. ஸோ 2 × 2 × 3. ஸோ இதனுடைய ஹையஸ்ட் ப்ரைம் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா 3 தான் வரும். ஸோ 3 இதோடைய ஹை ப்ரைம் ஃபேக்டர். அடுத்தது எஃப் ஆஃப் 13 ப்ரைம் நம்பர். ஸோ 13 × 1 இதுக்கு வந்து 13 தான். அதாவது இது ஹையஸ்ட் மட்டும் தனியாக எழுதணும். இந்த மாதிரி ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணி இங்கே சொல்லி தரேன்னா உண்டு. ஸோ இதை நீங்கள் தனியாக எழுதணும். ஸோ அதாவது எஃப் ஆஃப் 12 = 3, எஃப் ஆஃப் 13 = 13 இந்த மாதிரி. அடுத்த பாருங்கள் எஃப் ஆஃப் 14 up to 15 16 17 வரைக்கும் இருக்குது. ஸோ 14 பார்த்தீங்கன்னா 7 2s are. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா 7 போடலாம். அடுத்தது எஃப் 15 பார்த்தீங்கன்னா 5 3s are சொல்லலாம். ஸோ இதுக்கு வந்து 5. அது எஃப் ஆஃப் 16 பார்த்தீங்கன்னா 2 × 2 × 2 × 2. ஸோ 2 × 2 × 2 × 2னா இதுக்கு 2 தான் ஆன்சர். அடுத்து எஃப் ஆஃப் 17 பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைம் நம்பர். 17 × 1 இது பார்த்தீங்கன்னா 17. ஸோ அப்போது இதில் வந்து ஒரு ஆர்டர் பேர்ஸாக எழுதணும். ஸோ இந்த செட்டை வந்து ஆர்டர் பேர்ஸாக எழுதணும். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் 9க்கு என்ன வந்துச்சு, 3 வந்துச்சா. ஸோ 9, 3. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்த நம்பரு, அதுக்கப்புறம் வர ஆன்சர், அதாவது ஹையஸ்ட் ப்ரைம் ஃபேக்டரில் ஒரு ஆன்சர் வருது பார்த்தீங்களா. ஸோ அது ரெண்டாவது எழுதணும். அடுத்து 10, 5 11, 1. அடுத்து பார்த்தீங்கன்னா 12, என்ன வந்துச்சு, 3 வந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா 13க்கு 13 வந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா 11க்கு 11 தான் வரும் ப்ரைம் ஃபேக்டர், சாரி 11 தான் வரும். ஸோ 13க்கு 13. அடுத்து பார்த்தீங்கன்னா 14க்கு வந்து 7, 14க்கு 7. 15 பார்த்தீங்கன்னா 5, 16 பார்த்தீங்கன்னா 2 அண்ட் லாஸ்ட்டாக 17 பார்த்தீங்கன்னா 17 தான். ஸோ அப்போது இப்போ இதில் ரேஞ்ச் எழுதணும். ஸோ ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் எல்லாமே நீங்கள் ரேஞ்சாக எழுதலாம். ரைட் ஹேண்ட் சைடில் எல்லாமே ரேஞ்சாக எழுதலாம். ஸோ ரேஞ்ச் ஆஃப் எஃப்னு போட்டு நீங்கள் என்ன எழுதணும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த 2 இருக்குதா, ரைட் ஹேண்ட் சைடில் 2 இருக்குது. ஸோ 2 போட்டுக்கலாம். அடுத்து 3 பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது முதல்ல. ஸோ 3 போட்டுக்கோங்க. ஸோ வரிசையாக போட்டாலும் இல்லை, அதே ஆர்டரில் போட்டாலும் இதே ஆர்டரில் போட்டாலும் ஒன்றும் இல்லை, நான் வரிசையாக எழுதுறேன். ஸோ அடுத்து 5 இருக்குது, 7 இருக்குது, 11 இருக்குது, 13 இருக்குது, 17 இருக்குது. ஸோ இப்போ 2 3 5 7 11 13 17. ஸோ இதாவெல்லாம் நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ இதுதான் உங்கள் ரேஞ்ச் ஆஃப் எஃப். ஸோ ரேஞ்ச் ஆஃப் எஃப்னு கேட்டிருந்தாங்க, செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸும் கேட்டிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். தேங்க்யூ.